நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதுல பூரா உன் போட்டோ மனு போட்டோ தானே இருக்கு. நீங்க எப்போ எங்க மீட் பண்ணாலும் செல்ஃபி எடுக்கிறதா உங்களுக்கு வேலையா? இந்த போட்டோ எல்லாத்தையும் டெலீட் பண்ண. இனிமே இதெல்லாம் தேவையில்ல. உன் போன்லயும் சரி மனசுலயும் சரி இவன் இருக்கக்கூடாது. இந்தா. ஒரு போட்டோவும் ஒவ்வொரு ஞாபகம். அடிக்கடி அந்த போட்டோலாம் உனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அது எனக்கு பிடிக்காது. டெலீட் பண்ணிட்டியா இல்லையா? பண்ணிட்டேன். போனை கூட. இது என்ன சொல்லு. இதுக்கு அர்த்தம் எனக்கு புரியுது. உன்னால இவனை முழுசா டெலீட் பண்ண முடியல. உன் போன்ல இருந்தும் மனசுல இருந்தும் பண்ண முடியல. அப்படிதானே? அது தெரியாம டெலீட் ஆகும்போது விட்டு போயிருக்கு. டெலீட் பண்ணு, டெலீட் பண்ணு, டெலீட் பண்ணு. இனிமே இவன் வேணாம். இவனை பத்தி நீ நினைச்சே பார்க்க கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? Got it? Shut your mouth. இந்த சத்தம் எனக்கு பிடிக்காதுன்னு எவ்வளவு தூரம் நான் சொல்லிருக்கேன். My foot. ஐயோ சார், டைம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நீங்க வந்து சாப்பிட்டுட்டீங்கன்னா நான் பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் தூங்குவேன். ஒரு அழகான பொண்ணு ஆன்லைன்ல மெசேஜ் பண்ணுது. எனக்கு இப்ப சாப்பாடுலாம் வேணாம். இது எவ்வளவு நேரம் போகும்? விடியற வரைக்கும் போகுமா? ஒருவேளை சொல்ல முடியாது. அது சரி. இத நீ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டல. நடு ராத்திரியில நீ போனை நோண்டிட்டு இருக்கல. போனை வச்சுட்டு போய் தூங்குற வழிய பாரு. இல்லனா இத தூக்கி கீழே போட்டு உடைச்சிருவேன். நீங்க பயப்பட வேண்டாமா. இது பழைய மாதிரிலாம் இல்ல. புதுசோ பழசோ நீ போனை நோண்ட வேண்டாம். ஒருத்தனோட வாழ்க்கை வீணா போச்சு. இப்போ அடுத்தது. அத தாங்க முடியாதுமா எங்களால. ஐயோ அம்மா, சத்தம் போடாதீங்க. தோ நான் வச்சுட்டேன், நீங்க போங்க. எதுக்காக இந்த போனை கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு பொருள் இது தேவையா?
ஜெயந்தனோட பெட்ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இந்த சேட்டிங்க நான் நிறுத்துவேன். நிம்மதி இல்லாம ஆக போறத நம்மளோட குடும்பத்துல இல்ல, அவங்க குடும்பத்தோடது தான். அதான் என்னோட நோக்கம். கொஞ்சம் ஆடாம இரு அம்மோ. நம்ம எதுக்காக கிரண் அங்கிள் வீட்டுக்கு போகும்போது ட்ரெஸ் பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறோம்? அது அக்கா தனியா இருப்பால, அதனால நீ கொஞ்ச நாள் அக்கா கூட இரு. அது வேணாம் தாத்தா. வேணும், அதுக்காக நீ போன உடனே அதை சொல்லிடக்கூடாது. நம்ம அக்காக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஓகே, கிரண் அங்கிள் கிடைச்சதுனால அக்கா நம்மளை யோசிக்க கூட மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, என்ன திரும்ப இங்கேயே அனுப்பிச்சிடுவாங்க. ஏய், நீ போய் புக்ஸ் பேக் எல்லாம் எடுத்துட்டு வா. ஓகே. இங்க பாரு, போன உடனே எல்லாத்தையும் பத்திலாம் பேசக்கூடாது. மெதுவா பார்த்து பொறுமையா சொல்லணும். அம்மு அவங்க பொண்ணுதான் தெரிஞ்ச உடனே அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்க்கணும். அவங்க அதை நம்பினா மட்டுமே அம்மு அங்க தங்க வைக்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். சரியா? அது வரைக்கும் பேகு ட்ரெஸ் எதையும் கார்ல இருந்து எடுக்காத. எதுக்காக அவங்க இதெல்லாம் எடுத்துட்டு வராங்கன்னு அவங்க தப்பா நினைச்சிட்டா என்ன சொல்ற? எனக்கு கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி என்னைக்காவது சொல்லிதானே ஆகணும். இன்னைக்கே சொல்லிடலாம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்தாங்கம்மா. இவன் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா சொல்லு. ரொம்ப நேரம் ஆச்சே. நான் என்ன சொல்றதுனே தெரியலம்மா. ஏதோ ஒரு பொண்ணு மாட்டியிருக்கா. நேத்து நைட்டு ஃபுல்லா ஒரே சாட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு விடிய காத்தால தான் அவர் நைட்டு சாப்பாடே சாப்பிட்டாரு. இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னும் பல்ல கூட தேய்க்கல. காலையில எழுந்த உடனே போன் பேச ஆரம்பிச்சுட்டாரு. இவனோட பகல் தூக்கமெல்லாம் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சு. ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு ஆம்பளைய ஒரு கோட்டுக்குள்ள நிக்க வைக்க முடியும். அவ இவருடைய பகல் தூக்கத்தை போக வச்சுட்டா. இவன் சரியான ஆளா இருக்கானே. இவரு இல்ல, அந்த பொண்ணு சரியான ஆளுன்னு சொல்லுங்க. நீங்க இவருக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா என்னுடைய தூக்கமும் போயிடும். இல்ல, சாரி பகலும் நைட்டும் தூங்கிட்டு தான் இருப்பாரு. சாப்பாடு கொடுக்கறதுக்காக நான் தூங்காம இருப்பேன்னு சொன்னேன். இவனுக்கு சீக்கிரத்திலேயே கல்யாணம் பண்ணணும். அந்த ஒரே ஒரு நோக்கத்தோட தான் நான் இவனை கூட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தேன். அவன் ஏதாவது வெள்ளைக்காரிய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நல்ல அழகான நம்ம ஊரு பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் என்னோட ஆசை. அப்புறம் எதுக்கு லேட் ஆக்குறீங்க? சீக்கிரமா அதை பண்ணுங்க. அமெரிக்காவுல இருக்கான், நல்ல வேலையில இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு அவ்வளோ புத்தி எல்லாம் கிடையாது. அவனை பால் வாங்கிட்டு வான்னு அனுப்பி வச்சா போயிட்டு மோரை வாங்கிட்டு வருவா. அவ்வளோதான் புத்தி இருக்கு. கல்யாணம் ஆனா என்ன நடக்க போகுதோ தெரியல. எனக்குள்ள சின்ன பயம் இருக்கதா செய்யுது. ஃபுல் டைம் கம்ப்யூட்டர் முன்னாடி தானே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த மூளை அதிகமா இருக்கிறவங்களே இப்படிதான். நீங்க பயப்படாதீங்கம்மா. நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சா பால் எது மோர் எதுன்னு அவன் நல்லபடியா கத்து கொடுப்பா. நான் வரேங்க. டைமுக்கு வந்துடுறேன். உங்களை நேர்ல பார்க்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஓகே, பாய். யாருடா அந்த பொண்ணு? மை டார்லிங், நேர்ல பாத்துட்டு வரேன். எல்லா விஷயத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். ஓகே?
என்ன குடி குடிக்கிறான் பாடுறா. ஏய், இந்த பாதி பாட்டில் அவன் தான் குடிச்சான். டேய் மனோ, பழைய லவர்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஆமா, காதலி விட்டுட்டு போறா, காதலன் தண்ணி அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், தாடி மீசையெல்லாம் பெருசா வளர்க்குறான், கடைசியா தூக்கு போட்டு தொங்குறான். அதெல்லாம் இப்ப இல்ல நண்பா. அவன் நமக்கு வேணாண்டா, இவனும் வேணாண்டா. விட்டுட்டு போறவெல்லாம் போட்டுண்டா. கேட்டியா மனோ? இதுதான் இப்ப இருக்கிற ட்ரெண்ட். இங்க பாரு, ஒருத்தி போறா, இன்னொருத்தி வர்றா, அவளை நம்ம பிக்கப் பண்றோம். அவ்வளவுதான். போனது என் லவ்வர் இல்லடா, என் பொண்டாட்டி. அதுக்காக நீ இப்படி குடிச்சு சாகணுமா? கார்மா, கூடவே இருந்து குடிச்சிட்டு எனக்கே அட்வைஸ் பண்ணது பத்தியா? சீ, அமைதியாரு. ஒன்னா வாழ முடியாதவங்க பிரிவாங்க, அது இயற்கையானது. என்ன ஒரு வேஸ்ட் மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு அவ இன்னொருத்தவன் கூட போயிட்டாடா. டேய் மனோ, நீ தானடா அவளை அவன் வீட்டில் கொண்டு போய் விட்ட? ஆமா, இன்னும் அசிங்கப்படாம இருக்கிறதுக்காக தான் நான் அதை பண்ண. அவளை மறக்க தாண்டா நான் குடிக்கிறேன். சுயநினைவே இல்லைன்னா எல்லாத்தையும் மறந்து தூங்கலாம்ல. மறக்கவே முடியலடா என்னால அவளை. விட்டு தொலைடா. உட்காரா, பாத்துடா, எங்க போற? நல்வா இறங்கு. யாரா அது? இப்படியே போனா இவன் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டான். இவனோட இந்த அன்பு கடைசியில இவங்க 2 பேருக்குள்ளேயுமே வெறுப்பா மாறிடும். நீங்க வேணா பாருங்க, மனு அவனை பழி வாங்காம விட மாட்டான். டேய், அந்த அளவுக்கு தைரியம்லாம் அவனுக்கு இல்லடா. சரக்கு அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கும். நீங்க வேணா பாருங்க, அவளை சந்தோஷமா வாழ இவன் விடவே மாட்டான். நாம முதல் தடவையா போறோம்ல, கொஞ்சம் பழங்களும் ஸ்வீட்ஸும் ஏதாவது வாங்கிட்டு போலாமா? வாங்கணும் வாங்கணும். கொஞ்சம் ஓரமா வண்டி நிறுத்து, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஹேய், நீ இங்கே இரு, நான் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரணும் என்ன? இப்படி நீ சாக்லேட் சாப்பிட்டினா சீக்கிரமா உன்னோட பல்லு சொத்தையாயிடும். பல்லு எல்லாம் போனா பரவாயில்ல, வேற பல்லு வரும். அதையும் பாப்போம். இங்க இருந்து எந்திரிச்சு போ. மரியாதை எந்திரிச்சு போ. ஏய், எந்திரிச்சு வீட்ல போய் போடா. காலையிலே கடைக்கு முடியாது. நீங்களே எங்க இருந்து வரீங்க? வீட்டுக்கு போடா. குடிச்சிட்டு படுக்கிறதுக்கான இடமாடா இது? நான் போவேன், நீ யாரா சொல்றதுக்கு? சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்க. போட்டு இடமாடா இது? மனோ, ஏய், எறா மேல இருந்து கைய எறா. எறாங்கறல. ஏய், இந்த வீட கேளே, சொல்லிட்டே இருக்கோம். என்னடா யாரு தெரியல வராங்க. எந்திரி. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவன் நெருக்கடி. மேல கை வைக்கியா? இருங்க. ஏய், ஓர வாங்க. இருங்க. என்ன கேட்க மாட்டியா? ரொம்ப ஓவரா சொல்ற. விடுங்க. அமைதியா இவனுங்க என்னதான் செய்யறாங்கன்னு பாத்துலாமா? ஏய், வாங்கடா, செய்யுங்கடா, வாங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பேசிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுற? கொஞ்சம் அமைதியா இருங்க. கூட்டு போங்க. சொன்னா கேளு. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒண்ணுல விடுங்க. போய் தொலைங்கடா. நான் பாத்துக்கிறேன். பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறான் சார் இவன். ஆமா, அப்படிதான் கொஞ்சம் அமைதியா இரு. ரோடு பஸ் ஸ்டாண்டுன்னு தெரு தெருவா படுத்திருக்கான். இல்லன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரும் கூட சண்டை போடுறான். இனிமே அப்படி நடக்காது, நான் பாத்துக்கிறேன்.
ப்ளீஸ் கொஞ்சம் போங்க ப்ளீஸ். போடா. வாங்கப்பா போலாம், எல்லாரும் போலாம். மனு என்னடா உனக்கு ஆச்சு? மனோ என்ன என்ன இது? உனக்கு என்னதான் ஆச்சு? நீ அனுவ பழி வாங்கிறதுக்கு தான் இப்படி பண்றியா? அனுவா? அது யாரு? எனக்கு அப்படி யாரையுமே தெரியாது. அம்மு, அம்மு குட்டி நல்லா இருக்கியா? அம்முக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன். அண்ணா சாக்லேட். ஐயா, மனு அங்கிள் கையில காசு இல்லையாம்மா, அப்புறம் வாங்கி தரேன். ஓகே? உங்களுக்கு என்ன அங்கிள் ஆச்சு? மனு அங்கிளுக்கு எதுவும் ஆகல. சரி நீங்க போங்க. மனு அம்மோ இங்க வா. இங்க வா. அம்மு குட்டி, அங்கிளுக்கு ஒரு முத்தம் கொடுமா. சரி போ. தலைவா, இங்க பக்கத்துல ஏதாவது ஒயின் ஷாப் இருக்கா? தெரியலன்னு சொல்லிட்டு போடா. ஏய், எவன பேரு? தம்பி 2 கிலோ ஆரஞ்சு. My beautiful princess, welcome my darling. என்னாச்சு? What happened? இங்க பாருங்க, இதெல்லாம் அப்புறமா பண்ணலாம். இது பப்ளிக் பிளேஸ். So what, சுப்ரியா? வா, நம்ம இதயத்தை சேர்த்து வைப்போம். Come on சுப்ரியா, come on. இது அமெரிக்கா இல்ல, இது தமிழ்நாடு. பொது இடத்துல இப்படி கட்டி பிடிச்சா போலீஸ் வந்து நம்ம 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. Oh, what? கட்டி பிடிக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காகவே வாழ்றவங்க இருக்காங்க இங்க. அடி வேணுமா? Oh my god, வேண்டாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன கேள்வி இது? நம்ம ஒருத்தர் பிடிச்சதுனால தான் இங்க மீட் பண்ண வந்தோம். I love you. ஐயே, இப்ப நீ என்ன பண்ண? இது என்ன ரியாக்ஷன்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வெக்கம். ஐயே, இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. அமெரிக்கால இதெல்லாம் கிடையாது. சரி, நீ வண்டியில ஏறி நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? ஆமா, வீட்டுக்கு. இனிமே நம்ம அங்க தங்கலாம்.
கொஞ்ச நாள் அங்க இருப்போம். அதுக்கப்புறம் எனக்கு உன்னை பிடிக்கலன்னா நம்ம பிரிஞ்சிடலாம். அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கலனாலும் நீ என்னை விட்டுட்டு போயிடலாம். அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம ஒன்னாவே இருக்கலாம். அப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாமா? அது நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேணா பண்ணிக்கலாம். நீங்க இப்போ அமெரிக்கால இல்ல, ஒரு அடி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீயும் நானும் ஒன்னா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணி ஆகணும்ல? ஆமா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ற பழக்கம் இங்க இல்ல. நான் இத பத்தி வீட்ல சொல்றேன், நீங்களும் உங்க வீட்ல சொல்லுங்க. அப்புறம் பொண்ணு பார்க்க வாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணுங்க, தாலி கட்டுங்க. அதுக்கப்புறம் ஒன்னா இருக்கலாம்னு. Is it? நிஜமாதான். வீட்ல போய் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. சரி, நீ சொல்ற மாதிரி செய்யற. சரி, இப்ப நீ வண்டியில ஏறு, கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். அது வேணுமா? யாராவது பார்த்தா என்ன? நம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க போறோம்ல. வா, ஏறு. எஸ், வா. ஏறிக்கோ. ஓகே. இங்கதான் இருப்பாங்க, நீ வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.